ரிசல்ட் எல்லாம் வரவேற்க தயாராகிருச்சு அதிமுக. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கொண்டாடுறதுக்கே தயாராகிடும். ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. இந்த ஆட்சி மேலே அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க. அணைய போற விளக்கு பிரகாசமா தான் இருக்கும் அப்படின்னு பாஜக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. கேவலமா இருக்கு. அரசியல் பண்பு இல்லாமல், ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் என்ன விமர்சனம் வைக்கிறோன்னு கூட தெரியாம தலைக்கு ஏறிடுச்சோ. ஏன்னா அணையிற விளக்கு பிரகாசம். அரசியலை பத்தி அவருக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, விளக்கை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு விஷயம், அவருக்கு அவர் கட்சின்னு என்னன்னு தெரியல, ஒரு கட்சி கொள்கை என்னன்னு தெரியல, முதல்ல அரசியல்னு என்னன்னு தெரியல. இந்த தரவுகள் நான் சொல்றது அண்ணாமலைனால மறுக்க முடியுமா? நான் சவால் வேணா விடுறேன். 1995 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறாரு. என்ன ஜட்ஜ்மெண்ட், என்ன அதோட வழக்கு என்ன, அதோட அடிப்படை என்னன்னு சொல்றாரா? எவ்வளோ விவரமா திரிக்கிறாங்க பாருங்க. இந்த திரிக்கிற வேலையெல்லாம் திமுகவை தூக்கி சாப்பிடுவாங்க போல் இருக்கு இவங்கெல்லாம். உங்க கொள்கையை பேசுறதுக்கு எதுக்கு எங்க தலைவர் மேலே ஸ்டிக்கர் விட்டுறீங்க? எங்க கொள்கை ஏதா? திராவிடத்துக்கு எதிரான வாக்குகளை பாஜக பக்கம் திருப்புறதுக்கான பேச்சு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் உங்க கொள்கையை பேசிட்டு போங்க, ஏன் கொள்கையை பேச மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரு வகுப்பறை ஃபுல்லா முட்டாள்கள். அங்கே ஒரு அறிவாளி வாத்தியார் உள்ள அமைச்சிங்கன்னா அவர் நிலப்பாடு என்ன இருக்கும்? ஏன் எங்களுக்கு ஒரு 30 முட்டாள்கள் கூப்பிடுறாங்க. ஜூன் 4 பிறகு அதிமுக மாற்றம் வரும். மாற்றம் தான் எடப்பாடியார் தலைமையில ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, எடப்பாடி தலைமையே மாறுன்றாங்க. கோவையில் அண்ணாமலை ஜெயிப்பாரா? கோவையில் அண்ணாமலை அவரை தோக்க போறோன்னு அவரை அன்னைக்கே பேட்டி கொடுத்தாரு. ஓட்டு போடுற அன்னைக்கு 1 லட்சம் ஓட்ட காணும். நாளைக்கு தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் முடிச்ச உடனே சப்போஸ் பாஜகவுக்கு ஒரு சில நம்பர் கம்மியாக இருந்தால் முதல்ல போட்டி தீட்டு போய் நிற்கணும்ல ஸ்டாலின். இங்கே ஐயா என் மச்சான் மாமா பாஜக காதல் தருவாங்க. கண்டிப்பா எழுதி வேணா தரேன். இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறாங்க. அதெல்லாம் நாடாங்க பஸ். வி.கே. பாண்டியனை பத்தி மோடி அவர்கள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார். தமிழர் எது பண்ணமான்னு அதிமுக வந்து அறிக்கையே வரலையே. ஒரு நாள் 2 நாள் பேசினால மக்களுக்கு என்ன பயன்? அறிக்கை அரசியல் பண்றதுக்கு நம்ம இங்க இல்லை, கள அரசியல் பண்றோம். அதே நேரத்தில் மக்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் எடப்பாடியார் போறாரு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரிசல்ட்டுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ரிசல்ட் எல்லாம் வரவேற்க தயாராகிருச்சு அதிமுக. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கொண்டாடுறதுக்கே தயாராகிடும். என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? எத்தனை தொகுதியில ஜெயிப்பீங்கன்னு நம்புறீங்க? அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். அதெல்லாம் 40 நமதே, நாளை நமதே அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் நம்ம முன்னெடுத்து களம் பார்த்துருக்கோம். களமும் நல்லா இருந்திருக்கு. மக்கள் எண்ண ஓட்டங்கள் நல்லா புரிஞ்சுது. இதே ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் 2011 எப்படி திமுக எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து போச்சோ அதே மாதிரி அந்த தகுதி போயிருக்கும். இப்போ ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ? நல்ல வரவேற்பு, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. இந்த ஆட்சி மேலே அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க, கொதிச்சு போயிருக்காங்க திமுக மேலே. பட் என்ன அவங்க 5 வருஷம் முடிக்கலையே, என்ன 3 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள அவ்வளோ அதிருப்தி அப்படின்னு? ஒரு ஆட்சி 5 வருஷம் இருந்தால் தான் மக்கள் வெறுப்பெல்லாம் கிடையாது. 1 வருஷமே போதும் ஒரு ஆட்சி. 1 வருஷம் முடியும் போதே மக்களுக்கு தெரிஞ்சிச்சு நல்லா ஏமாற்றப்பட்டிருக்கோன்னு. ஏன்னா முதல் வருஷம் தான் ஆரம்பிச்சது, அந்த வரிகள் உயர்வெல்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த 1000 ரூபா தரேன்னு சொல்லி ஏமாத்துனதை நாங்கள் 2வது வருஷம் தான் பேசவே ஆரம்பித்தோம். சரி, ஆட்சிக்கு முதல் வருஷமே சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு 2வது ஆண்டு துவக்கும் போது தான் ஆரம்பித்தோம். தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் என்னாச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு, அதில் 1000 ரூபா வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி என்னாச்சுன்னு அப்போ தான் ஆரம்பித்தோம். அதை பண்ணுறக்கே மொழி பிதுங்கி போய் கடைசியில் இப்போ இந்த தேர்தல் வருதுங்கிறக்கா ஒரு 7000 கோடி ஒதுக்கி 7 மாதம் கொடுக்குறாங்க தகுதின்னு சொல்லி. ஒரு 1.25 கோடி பேரை தூக்கிட்டாங்க. அதனால் மக்கள்கிட்ட எக்கச்சக்க வெறுப்பு இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த போதை பிரச்சனை, இந்த கொள்ளை, இந்த பெண்கள் பாதுகாப்பான கற்பழிப்புலாம் ரொம்ப மோசமாக இருக்கிறனால மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய எதிர்ப்பு அலையேன்னே சொல்லலாம். வெறுப்பு அலையோடு சேர்ந்து எதிர்ப்பு அலை 2 சேர்ந்து இருக்கு. முதல்ல திமுக விசஸ் அதிமுக அப்படின்றது தான் களம். இன்ன வரைக்குமே தமிழக அரசியல் அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ 3வதா ஒரு என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்கிறது கொஞ்சம் வீக்காக பார்க்குறீங்களா? அதிமுகவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும். களத்தில் போகிறவங்களுக்கு தெரியுது அது திமுக அதிமுக தான். ஆனால் இந்த ஊடகத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னமும் ஊடகத்தில் திமுக பாஜக தானே பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கிறது அதிமுக பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். எங்கே பேசுகிறாங்க? ஏப்ரல் 19 எலெக்ஷன் தமிழ்நாட்டில் முடிஞ்சுது. இன்றைக்கி என்ன தேதியில் உட்காந்துருக்கோம்? 31 உட்காந்துருக்கோம். 40 நாள் முடிஞ்சா 40 நாள் ஒரு தலைப்பு கூட அதிமுக எதிர்கட்சி அறிக்கை, எடப்பாடியோட அறிக்கையை பற்றி ஒன்றும் இல்லை. முல்லை பெரியாரை பற்றி ஒரு டிஸ்கஷன் இல்லை, மேகதாதை பற்றி ஒரு டிஸ்கஷன் இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி ஒன்றும் இல்லை, பாலியல் கற்பழிப்பு குற்றம் பற்றி அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை, அரசு ஊழியர்கள் போராட்டம் எதுவுமே இல்லை, மக்கள் பிரச்சனையை பற்றி ஒரு விவாதம் இல்லை. 40 நாள் ஆச்சு. இன்னும் எலெக்ஷன் பாஜக இதையே தான் பேசுகிறாங்க. நேஷனல் லெவலில் பேசு பொருளாக இருக்கிறப்ப நேஷனல் லெவலில் பேசு பொருளை யாரும் பேச வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் எது பிரதானம்? மக்கள் பிரச்சனைங்கிறது பிரதானமா? யார் ஓட்டு போட்டு யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நலன் தானே முக்கியம்னு சொல்லி பண்ண போகிறாங்க.
ஆனால் அந்த மக்கள் நலனை இங்கே கேள்விக்குறியா இருக்கு. அப்போ அதை பேசாமல் ஜனநாயகத்தோட 4வது தூண் அமைதியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வேற என்ன தெரியும் மக்களுக்கு? உண்மை நிலவரம் எப்படி தெரியும்? தேர்தல் பரப்புரை கட்டமைப்புகள் பரப்புரையில் பேசிட்டாரு. மோடி இப்போ போய் வெஸ்ட் பெங்கால் எதை பேசினாரு, அதை இதை பேசுறாரு. இது இங்கே ஏதோ யாரோ மாற்றி ஓட்டு போட போறாங்களா? திரும்பி எலெக்ஷன் வைக்க போறாங்களா? ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி அவரோட பேச்சுகள் யாருமே அந்த பேச்சை கூட கவனிக்கல. இந்த ஊடகம் பேசினால தான் 4 பேர் பார்ப்பாங்க. மோடியோட பேச்சை யாரும் கேட்க யாருங்க தமிழ்நாட்டில் யார் கேட்கிறாரு? நம்ம ஊர் பரப்புரையே ஃபாலோ பண்றதை விட்டுட்டு இப்போ இந்த தேர்தல் மோடி என்ன பேசுறாரு, மோடி ஒரு இடத்துல என்னென்ன பேசுறாரு, ஸ்கீம் கொண்டு வராரு, தமிழக மக்கள் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை பேசுறாரு. அப்படியெல்லாம் அதெல்லாம் சொல்றேனே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. தமிழக மக்கள் அதை யாரும் அதை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இங்கே எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்சு வச்சு ஏப்ரல் 19 முடிஞ்சவங்க வேலை பார்க்க போயாச்சு. எல்லாருக்கும் தெரியும் ஜூன் 4 தான் ரிசல்ட்னு. வெஸ்ட் பெங்கால்ல மோடி என்ன பேசினா என்ன, ஊட ஜன இந்த திராவிட மாடலோ மிகப்பெரிய சாதனை தெரியுமா? 3 வருஷத்துல தமிழக ஊடகத்தை ஊமையாக்குனது தான் அவங்களோட மிகப்பெரிய சாதனை. மிரட்டி ஊமையாக்குனாங்களா, இல்லை என்ன சொல்லி ஊமையாக்குனாங்க, இல்லை பட்ஜெட்டு விளம்பர பட்ஜெட் வராதுன்னு சொல்லி ஊமையாக்குனாங்களான்னு தெரியல. இந்த ஜனநாயகத்தின் 4வது தூண் இருக்கிறது ஊடகத்தை ஊமையாக்குனது தான் திமுக திராவிட மாடலில் மிகப்பெரிய சாதனை. இல்லை எதிர்கட்சி அதிமுக அந்த அளவுக்கு திமுக எதிர்க்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வேற என்ன பண்ண முடியும்? ஒரு தனியார் கிணறு போர்வெல்ல ஒரு பையன் விழுந்தாங்க இருக்கு 3 நாள் லைவ் போட்ட ஊடகம் சார். இது 3 நாள் விவாதம் வச்சு செஞ்ச ஊடகம் சார். திண்டுக்கல் சீனிவாசன் தம்பிங்கவா இந்த செருப்படுன்னு சொன்னதுக்கு 2 நாள் ஊடகத்தில் விவாதம் பேசியிருக்கோம். நம்ம இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அங்கன்வாடி மையத்தை பாரா யூஸ் பண்ற வேலூர்ல ஒரு திமுக கவுன்சிலரோட பையன் பேசணுமா கூடாதா சார்? பேசணுமா கூடாதா? 12 பேர் பொதுமக்களை ஒருத்தன் போதையில வெட்டுறான். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல். போலீஸ்காரர் ஒருத்தன் அடிக்கிறான் போதையில. பேசணுமா கூடாதா? பேசணுமா வேண்டாமா? இதெல்லாம் மக்கள் பிரச்சனை கிடையாது. திட்டமிட்டு புறக்கணிக்கத்தான் நம்புறீங்க? கண்டிப்பா. அதாவது திமுக பாஜக 2 பேரும் அதுல கூட்டு தான். ஏற்கனவே திரைக்கு பின்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் நாளைக்கு டெல்லிக்கு போக மாட்டேங்கிறாரு. பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கா? ஆமா கண்டிப்பா. இப்பவே ரெடி ஆயிட்டாருல. முதல் ஆளாக கொண்டு போய் நிற்கிறதுக்கு டெல்லியில் போய் ஐயா என் மாமா மச்சானுக்கு பதவி எதை கொடுக்கணும் உங்களுக்கு ஆதரிக்கணும். நாளைக்கு போலையா டெல்லி கூட்டணி? பட் அவர் ஸ்டாலின் போலையே டிஆர் பாலு போறாருல, அவருடைய டிஆர் பாலு யாரு? கட்சியோட தலைவரா? டெல்லி அவர் தானே பார்த்துட்டு இருக்காரு. டெல்லி ஃபுல்லாவே அவர் தானே. அப்போ ஸ்டாலினுக்கு போட்டு டிஆர் பாலு நம்ம என்னைக்காச்சும் ஒரு விவாதம் வச்சு பேசுவோமா? பார்க்கலாமா? இதே அதிமுக நடந்தது என்ன சொல்லியிருப்பீங்க? எப்படி பேசியிருக்காங்க? என்னெல்லாம் கட்டியெல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் மறுப்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் கூட இவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இவர் ஒரு தனி கட்சி தொடங்க போகிறோம், அவர் தனி கட்சி தொடங்கணும்னு அதெல்லாம் பேசுகிற ஊடகம் ஸ்டாலினுக்கு போட்டி டிஆர் பாலு ஏன் பேச மாட்டேங்குது? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதிமுக ரொம்ப பிரகாசமா இருக்கு, அணைய போற விளக்கு பிரகாசமா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுடைய தூரத்து நண்பர் பாஜக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்க நண்பர்னு சொல்லிட்டீங்கன்னா விமர்சனம் வைக்க முடியாது. அரசியல் களத்துலன்னா தாராளமாக விமர்சனம் வைக்கலாம். அரசியல் தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லுங்க, விமர்சனம். நண்பர் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவதுங்க, படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க. என்ன விஷயம்னா, படித்தவர்கள்கிட்ட ஒரு பண்பு இருக்கும், ஒரு நாகரிகம் இருக்கும். அடிப்படையாக அதை எல்லார்ட்டுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அதுக்காக படிக்காதவங்கள்ட்ட அது இல்லைங்கிறது கிடையாது. அதை வெளிப்படுத்துகிற விதம், ஒரு வெளிப்படுத்துகிற விதங்கிறது படித்தவர்களுக்கு ஒரு தனியாக இருக்கும் அப்படின்னு அதை விரும்புவார்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சிறந்த இடத்துல படிச்சுட்டு வந்தவர், ஒரு ஆஃபீஸராக இருந்தவர், ஐஎஃப்எஸ்ல இருந்தவர், ஐபிஎஸ்ல இருந்தவர்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அவரோட விமர்சனமும் அவரோட நடவடிக்கையும் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. எதையெல்லாம் அரசியல் பண்பு இல்லாமல், ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் என்ன விமர்சனம் வைக்கிறோன்னு கூட தெரியாமல், ஒருவேளை அந்த தலைக்கு ஏறிடுச்சோ, ஒரு மாநில தலைவருங்கிற பதவியை அவரால் தாங்கி ஓவர் கான்ஃபிடென்ட் புரிஞ்சு கூடாதா? ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் இல்லை, இந்த மாநில தலைவருங்கிற பதவிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிகாரம் பொருந்திய பதவிங்கிற மாதிரி பதவி அதாவது பதவி வரும்போது, உயர்வு வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா எங்கள் பொன்மலைச்செம்மல் சொல்லுவார். என்ன அதுக்கு சிறந்த இலக்கணம்னு பார்க்கணும்னா எங்கள் தலைவர்கள் எடப்பாடியாரெல்லாம் பாருங்க, சிறந்த இலக்கணம். இவர் என்ன ஒரு மாநில தலைவர் தான் ஒரு தேசிய கட்சிக்கு, அதுக்கு இன்னைக்கு இப்படி எதுக்கு தலையில ஆடணும்? இங்கே 52 வருஷம் இந்த இயக்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 கோடி தொண்டர்களை வச்சிருக்கோம். உங்கள் கட்சியில் எவ்வளோ தொண்டர்கள் தமிழ்நாட்டில் உங்களால் வந்த 3 வருஷத்துல அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை கொடுக்க முடிஞ்சா? நான் வர்றதுக்கு முன்னாடி பாஜக எவ்வளோ தொண்டர்கள் இருந்தாங்க, நான் வந்ததுக்கப்புறம் எப்படி உங்களால் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை கொடுக்க முடிஞ்சா? முடியல. வெறும் ஊடகத்தில் தானே கம்பு சுற்றுறீங்க. அவர் போட்டி போட்ட கோயம்புத்தூரில் 2089 பூத்தில் 81 பூத்தில் ஆள் கூட கிடையாது.
பாஜகவுக்கு ஒர்க் பண்ண ஆளு ஆமா, அண்ணாமலை களம் நின்ன கோயம்புத்தோட 2081 பூத்துக்கு ஆள் கிடையாது வேலை செய்யறதுக்கு. அவர் சொல்றாரு 5 தொகுதி சொல்லுவாரு, எழுதி வச்சிருக்காங்க. வாயை திறந்தா பொய்யை தவிர்த்து வேற எதுவும் பேசுற மாதிரி தெரியல. அதாவது இல்ல சார், ஃபர்ஸ்ட் சொன்னாரு ஓகே, இப்ப சொல்றாரு நீங்க வேணா ரிசல்ட் எழுதி வச்சுக்கோங்க, 5 தொகுதி எங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு அவ்வளவு கான்ஃபிடன்ட்டா சொல்ல முடியாது அவர்னால. தேர்தல் நடக்கிற அன்னைக்கே 1 லட்சம் ஓட்ட காணோம் வந்து எதுக்கு புலம்புனாரு? அப்புறம் எதுக்கு புலம்பணும்? அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் 4 மீட்டிங் கூப்பிட்டுருக்கு, எல்லா கட்சியும் சேர்ந்து கூப்பிட்டுருக்கு, சரி பாருங்க அப்படின்னு. பூத்தில் வேலை செய்கிற காலையில் எதுக்கு சொல்கிறோம்? எதுக்கு எடப்பாடியார் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பூத் வேலையை ஆரம்பித்தார்? எவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்கணும்? ஒரு பூத் லிஸ்ட்டு, ஓட்டர் லிஸ்ட் வாங்கி ஒரு பூத்தை செக் பண்ணி சரியா பலம். இது வந்து ஒரு அடிப்படை. இது இந்த அளவுக்கு பலம் இருக்க ஒரு இயக்கத்தை பார்த்து என்ன அணையிற விளக்கு பிரகாஷ் அரசியலை பற்றி அவருக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, விளக்கை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு, அப்படிதான் சொல்லணும். அதிமுக பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. எங்க நல்லது இது அதிமுக பத்தி தெரிஞ்சது. அவருக்கு நாளுக்கு அப்புறம் அதிமுக எங்க போகும்னே தெரியல. ஒரு விஷயம், அவருக்கு அவர் கட்சின்னு என்னன்னு தெரியல, ஒரு கட்சி கொள்கை என்னன்னு தெரியல, முதல்ல அரசியல்னு என்னன்னு தெரியல, அரசியல் களம் என்னன்னு தெரியல, ஒரு இயக்கம்னா இயக்கத்தோட கட்டமைப்புகள் என்னங்கிறதே அவருக்கு தெரியல. எதை சேலஞ்ச் பண்றோம், யாரை சேலஞ்ச் பண்றோம்னு கூட தெரியல. உலகத்திலேயே பெரிய அதிமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்றாருல. உலகத்திலேயே பெரிய இயக்கம் பாஜக அப்படிம்பாங்க. ஏன்னா 16 கோடி உறுப்பினர்கள். 16 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறவங்க பாஜகவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே மாநிலத்தில் 2 கோடி வச்சிருக்கிறோம். இந்த மாநிலத்தில் நீங்க நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. யாரை பார்த்து நீங்க அணையிற விளக்கு பிரகாஷ் மாரி இப்ப மாறுன்றாங்க சார். இதே தான் 3 வருஷமா நானும் கேட்டு காதுல. இது அண்ணாமலை சொன்னாலும் பரவாயில்ல, அமித்ஷா ஸ்ட்ராங்கா சொல்றாரு, பியூஷ் கோயல் பேசுறாங்க, எல்லாரும் தொடர்ந்து பேசுறாங்க. காதுல ரத்தம் தான் வருது, உண்மையிலேயே காதுல உண்மையிலேயே ரத்தம் தான் வருது. நியாயமாக இருந்த ஒரு அரசியல் அணுகுமுறைன்னு எப்படி இருக்கு? இப்போ என்னோட இயக்கத்தோட கொள்கையை பற்றி பேசுவேன், எங்கள் தலைவர்களை பற்றி அதை விமர்சனம் தான் நான் மறு விமர்சனம் வைப்பேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நியாயமாக என்ன பேசணும்? இதுதான் சொல்கிற அரசியல் கற்றுக்குட்டிங்கிறது. இன்னும் கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க தலைவர்கள்லாம், அரசியல் அறவே காடுன்னு. பிரச்சாரத்தில் இன்னும் 6 மாதத்தில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்னு பேசினார் மோடி. நீங்கள் குடும்ப ஆட்சிக்கு எதிரானவர்கள் தானே, அப்போ இங்கே பேசணுமா இல்லையா? மோடி அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு பேசினா இன்றைக்கி அந்த ஊடகம் அதை விவாதத்துக்கு எடுக்க மாட்டேங்குது. பயமா? அந்த தலைப்பு வைக்கணும்ல. மோடி ஒரிசால அதை பேசுறாரு, தமிழர் பார்த்துறாரு, தமிழகத்தை பார்த்துறாரு, கேவலமாக பேசுறா, நம்ம விவாதம் பண்ணுறோம்ல. அவரே சொல்கிறார்ல குடும்ப ஆட்சி இருக்காது அப்படிங்கிறாருல, அதை வைக்கலாம்ல. முடியுமா முடியாதுன்னு அதை பேசலாம்ல. இந்துத்துவ கொள்கைன்னு சொல்லி எங்கள் புரட்சி தலைவி அம்மா மேலே ஸ்டிக்கர் ஓட்டுற அளவுக்கு கேவலமாக நடக்கிற அளவுக்கு ஒரு அரசியல் தலைவரை வச்சுட்டு என்ன கட்டமைப்பு அவர் பேசுறது? என்ன நடக்க போகுது? முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச ஒரு சில திட்டங்கள், அவங்க ஒரு சில இடத்துல இப்போ அயோத்திக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றதாகட்டும், இது மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் ஒரு பட்டியலிடுறாருல்ல. பட் அதை பட்டியலிட்டதுனால ஹிந்துத்துவவாதியா? என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான விமர்சனம் தெரியுமா? அதெல்லாம் அம்மா புரட்சி தலைவி அம்மா இன்னைக்குமே பிரச்சனை சார்ந்த நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. இயக்கத்தினோட கொள்கைக்கு மாறுபட்ட எந்த நிலைப்பாடு எடுத்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ராமர் கோயிலை பற்றி பேசினாங்க இல்லையா? ராமர் கோயில் பற்றின பேசின ஆடியோ அண்ணன் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர் ரிலீஸ் பண்ணார்ல. என்ன பேசினாங்க? இருதரப்பையும் கூப்பிட்டு பேசுங்க, இது ஒரு தேசிய பிரச்சனையை ஆக்காதீங்க, இருதரப்புக்கும் சுமூகமான ஒரு முடிவு வந்து எட்டுமாறு பேசணும், பேசினால தீர்க்க முடியும்னு சொன்னது தானே அம்மா. மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டுங்கன்னு சொன்னாங்க அம்மா. எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அதுவும் நம்ம ஒரு குறிப்பிடுற அத்தனை எவ்வளோ பெரிய பொய் பாருங்க. இந்த தரவுகள் நான் சொல்கிறது அண்ணாமலையினால் மறுக்க முடியுமா? நான் சவால் வேணா விடுறேன். 1995 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறாரு. என்ன ஜட்ஜ்மெண்ட்? என்ன அதோட வழக்கு என்ன? அதோட அடிப்படை என்னன்னு சொல்கிறாரா? எவ்வளோ விவரமாக திரிக்கிறாங்க பாருங்க. இந்த திரிக்கிற வேலையெல்லாம் திமுகவை தூக்கி சாப்பிட்ருவாங்க போல் இருக்கு இவங்கெல்லாம். பாஜக சொல்கிறேன். ஆமாம், எவ்வளோ அழுமையாது. அது என்ன கேஸ்? அதை சொன்னார். அது என்ன வழக்கு? எந்த வழக்கான வந்து தீர்ப்புன்னு அவர் சொன்னார். அவர் அதையே சொல்லலை. அவர் சொல்ல மறுக்கிறாரா இல்லை மறைக்கிறாரா? ஏங்க, முரளி மனோகர் ஜோஷி, பால் தாக்கரே, இந்த 2 பேர் மேலேயும் வழக்கு. யார்? இன்னொருத்தர் சாவேங்கிறது சிவசேனாவோட கேண்டிடேட், அவுரங்காபாத் கேண்டிடேட். 1999 தேர்தலில் முரளி மனோகர் ஜோஷி, பாஜகவோட மூத்த தலைவராக முரளி மனோகர் ஜோஷி, அதன் தொடர்ச்சியாக அவர் பிரச்சாரம் முடிச்ச 5 நாள் கழிச்சு பால் தாக்கரே 2 பேரும் வந்து ஒரு ஹிந்து ராஜ்யம் அமைய வேண்டும், இது ஹிந்தியில் சொல்லணும்னா ஏக் வஞ்சி ஏக் பத்னே அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? ஏக் வஞ்சி ஏக் பத்னேன்னா என்னது? ஹிந்தி தெரியாது. ஏக பத்னி விரதன். ஓகே. ராமன் ஏக பத்னி விரதன், ஏக் பத்னி ஏக் வஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமனை போன்று ஒரு ராமராஜ்யம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரச்சார பரப்புரை. அதுக்கு தான் வழக்கே வந்துச்சு. நீ எப்படி ஒரு மதத்தின் பேரை வச்சு பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட்ல நீ மதத்தின் பேரை எப்படி நீ வாக்கு அரசியல் பண்ணுவாங்கிறதா வழக்கே. அந்த வழக்கில் ராம்ஜெத் மிலானி அப்பீர் ஆகும்பொழுது ஹிந்துனா என்ன, யார் ஹிந்து, என்ன இந்துவோட நம்பிக்கைன்னா என்ன, இதை பேசுறாரு.
இங்கே மற்ற மதங்களை மாதிரி ஒரு கடவுள் என்பது கிடையாது. மற்ற கதவுங்களில் வந்து ப்ராஃபெட் இருக்காங்க, இங்கே ஹிந்து மதத்தில் ப்ராஃபெட் என்பது கிடையாது அப்படின்னு இதெல்லாம் சீரியஸாக பேசுறார். அதனால இதை வந்து நீங்கள் குறிப்பிட்ட அவர் ராமர்னு ஒன்று பேசுனதை வந்து நீங்கள் ஹிந்து மதம்னு எடுத்துக்க முடியாதுன்னாரு. இப்படி போச்சு வழக்கோட நடவடிக்கை, இப்படி போகுது, இப்படியே சாராம்சம் இப்படி போகுது. எப்போ 1999 பரப்புரையில் பேசினது 4 வருஷம் கோர்ட் நடந்து 99 ஃபைனாலிட்டி வருது. அதனால ஹிந்துயிசம் என்பது இந்த மாதிரி வாழ்வியல் முறை தான், மதத்தை சார்ந்து கிடையாது, அவங்க நம்பிக்கையை சார்ந்தது. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க, உருவங்கள் வேறையா இருக்கு, மற்ற மதம் மாதிரி கிடையாது. அப்போ கம்பேரிசன் அடுத்த மதத்தை பற்றி தான். அங்கே பாருங்க இஸ்லாமில் ப்ராஃபெட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் பின்பற்றுவாங்க. இப்போ பாருங்க கிறிஸ்டியானிட்டி எடுத்தீங்கன்னா ஜீசஸ்ன்னு இருப்பாங்க. ஆனால் இந்து மதத்தில் அந்த மாதிரி ஒரு கடவுளுங்கிறதே கிடையாது, இது ஒரு நம்பிக்கையை சார்ந்த விஷயம் அப்படிங்கிற அப்சர்வேஷனுக்கு கோர்ட்டு கொடுத்தது. இதை வந்து மதத்தின் அடிப்படையில் வைத்த பிரச்சாரம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இதை வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கொடுத்த அப்சர்வேஷன், கோர்ட்டு கொடுத்த அப்சர்வேஷன். இதை எப்படி திருச்சி இங்கே உட்காந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாருங்க. என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? ஹிந்து ராஜ்யம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் இருக்கு தெரியுமா? இது 1999 இவங்க 2 பேர் பேசுற கேஸ். அதுக்கு முன்னாடி 1990 ஒரு கேஸ் இருக்கு. அது என்ன கேஸ் இருக்கு தெரியுமா? இந்தியாவின் முதல் ஹிந்து மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கும் சொல்லி ஒரு கேஸ் இருக்கு. பிரச்சார பரப்புரையில் பேசின ஒரு கேஸ் இருக்கு. அப்ப ஹிந்துத்துவ கொள்கைங்கிறது பாஜகவுக்கு என்ன? சிவசேனாவோட கூட்டணி. இப்போ ஹிந்துத்துவ கொள்கைன்னு என்ன பாஜகவுக்கு? ஒரு ஹிந்து ராஜ்யம் அமைய பெற வேண்டும் என்பதுதான கொள்கை. அம்மா இன்னைக்கு ஹிந்து ராஜ்யம் அமைய பெறும் பேசியிருக்காங்க. அம்மா எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் பிரச்சனை சார்ந்த நடவடிக்கைகள். இந்த பிரச்சனை சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஹிந்துத்துவான்னு ஒரு பட்டத்தை சூட்டி, அந்த ஹிந்துத்துவா தலைவர் அம்மான் பட்டம் சூட்டி எப்படி அவங்க கொள்கையை சன்னமா திணிக்கிறாங்க. திராவிடத்துக்கு எதிரான வாக்குகளை பாஜக பக்கம் திருப்புறதுக்கான பேச்சு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் உங்க கொள்கையை பேசிட்டு போங்க, ஏன் கொள்கையை பேச மாட்டேங்கிறீங்க? இது வரைக்குமே ஹிந்துத்துவா கொள்கைன்னு இது வரைக்கும் பாஜக எங்கேயாச்சும் பேசியிருக்கா? ஏன் பேச மாட்டேங்க? தமிழ்நாட்டில் மட்டும். மற்ற எல்லா ஊர்லயும் போய் வீரம் பேசுறீங்கல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஏன் ஹிந்துத்துவா கொள்கைன்னு இதான் பேச மாட்டேங்கிறீங்க? சனாதனம்னா பொங்குன்னு பொங்குறீங்க. சனாதனத்துக்கு என்ன? அதான் வே ஆஃப் லைஃப் தான், எட்டர்னல் அண்ட் நேச்சுரல் வே ஆஃப் லைஃப் தான் சனாதனம்ங்கிறத குறிப்பே இருக்கு. ஹிந்துத்துவாவும் சனாதனத்தையும் இப்போ ஒன்று பண்ணிட்டீங்க. அந்த கோர்ட் ஆர்கியூமெண்ட்லேயே அதான் பண்ணாங்க, சனாதனமும் இந்துத்துவம் வேறு இல்லைன்னாங்க. இப்போ எப்படி ஒன்றுனா கோர்த்து திரிக்கிறாங்க பாருங்க. ஏன் அப்போ உங்கள் கொள்கையை பேச மாட்டேங்கிறீங்க? உங்கள் கொள்கையை பேசுறதுக்கு எதுக்கு எங்கள் தலைவர் மேலே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க? எங்கள் கொள்கை ஏதா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது எங்கள் கொள்கை. என்னைக்கு ஜாதி மதம் இன்னும் பார்த்து நாங்கள் என்னைக்கு வாக்கு வங்கி அரசியல் பண்ணியிருக்கோம்? அம்மா என்னைக்கு பண்ணியிருக்காங்க? நிலைப்பாடு, பிரச்சனை சார்ந்த நிலைப்பாடு. ராமர் அயோத்தியில பிறந்தார், பலியிட தடை கொண்டு வந்தது, சிவில் சட்டம், இது எல்லாமே கொண்டு வந்து அப்கோர்ஸ் பின்னாடி அவங்க பின்னாடி திருப்பி வாங்கினாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாமே வந்து ஹிந்து ஐடியாலஜிக்காக அரசியல் அறவைக்காடுகளுக்கு தெரியாதுங்கிறது தான். 370 சட்டத்தை பத்தி எங்க பேரறிஞர் அண்ணாவே ஒரு நிலைப்பாடு சொல்லிட்டாரு. அதுவும் நாங்கள் எங்கேயுமே மாறவில்லை. என்ன நிலைப்பாடுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஏன் ஊடகம் இதை போய் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பேசுறியா திராவிட இயக்கம்ங்கிறிய 370 அம்மா ஆதரிச்சாங்கிறீங்களே, அம்மாவுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் இருந்தார், அதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா இருந்தாரு. சட்டம் 370 பேரறிஞனோட நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு யார் கேட்கல? ஏன் கேட்கல? ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? எங்க மாறணும்? 370 பேரறிஞர் அண்ணாவோட நிலைப்பாடு வந்ததே காஷ்மீர் என்பது மணமகன் போலவும், புதிதாக திருமணம் முடித்த மணமகன் போலவும், மற்ற மாநிலங்கள் மணமகனுக்கு சேவை செய்யும் பெண் வீட்டார் போலும் இருக்குன்னாரு. இதை விட தெளிவாக என்ன சொல்ல முடியும் 370 நிலைப்பாடுக்கு? இப்போ பிரச்சனை சார்ந்த நிலைப்பாடு எடுத்தால் அதுக்கே நீங்கள் வந்து ஹிந்துத்துவா கொள்கைங்கிற சாயம் பூசுறீங்க. உங்கள் ஹிந்துத்துவா கொள்கையே வந்து ஹிந்து ராஜ்யம் தானே, அதை சொல்லுங்களேன் தைரியமாக. வந்து ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டிலேயே வாய் முடிக்கிறீங்க, சத்தம் போட அப்படியே சுருண்டு அப்படியே அமைதியாக உட்காந்துறீங்க. இதே ஹிந்தி ஹாட்லேருந்து மத்திய பிரதேஷ் போனால் வீரம் பேசுறீங்க நெஞ்சு நிமித்தி. இங்கே வந்தால் மட்டும் அப்படியே பொட்டி பாம்பா சுருட்டிட்டு என்னெல்லாம் ரீலோட முடியுமோ அத்தனை ரீல் விடுறீங்க. இங்கே பேச என்ன தடுக்குது உங்களுக்கு? இங்கே இல்லையே, அவங்க தெரியுமே களம் திராவிட கழகம் தான், திராவிட இயக்கங்கள் தான். நம்ம என்னெல்லாம் இப்போ நான் கேட்குறேன், 4 வழிச்சாலை என்ன இப்போ தான் பார்க்குறோமா என்ன தமிழ்நாட்டில்? 6 வழிச்சாலை இப்போ தான் பார்க்குறோமா தமிழ்நாட்டில்? அப்போ நீங்கள் வந்து உயர்கல்வி படிப்பு 30 விழுக்காடு கொண்டு போய் சேர்க்கணும்னு டார்கெட்டு 2030. உயர்கல்வி நீங்கள் 52% எடப்பாடியார் நாங்கள் ஆட்சி விடும்பொழுது இல்லையா? பிரசவத்தில் இறப்பு தேசிய ஆவரேஜ் 13-14, தமிழ்நாட்டில் 3.5 நாங்கள் ஆட்சியில் விடும்போது. 6ல் இருந்தது நாங்கள் ஆரம்பிக்கும் போது, முடிக்கும் போது 3. 1000 பெண்களுக்கு 1000 பிரசவத்துக்கு. எந்த விஷயத்த வேணா எடுங்க, நீங்கள் வளர்ச்சின்னு எந்த விஷயத்த சொன்னாலும் அதில் தமிழ்நாடு இருக்கே, எக்ஸாம்பிளாக இருக்கே. அப்புறம் அதையே பேசணுமா? இதை விட்டு போட்டு உங்கள் கொள்கையோட பரப்புரைக்கு எதுக்கு எங்கள் மேலே சாயம் பூசுறீங்க? வாக்காளர்கள் தீவிரவாதிகள்லாம் பாஜக பக்கம் வந்துடணும்னு அவர் விரும்புறேன். எல்லாம் விரும்பினா கொள்கையை பேசி எடுக்கணுங்க. இன்னொரு கட்சிகளை ஸ்டிக்கர் ஓட்டினா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இதுல வேற ஒன்று சொல்றேன். ஏன் தெரியுமா எங்க தலைவர் யாருமே ரியாக்ஷன் கொடுக்கல?
எங்கே வேணால் விவாதத்துக்கு நான் தயாரினார்ல. ஏன் தெரியுமா யாருமே ரியாக்ஷன் கொடுக்கல? ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒரு வகுப்பறை ஃபுல்லாக முட்டாள் இருக்கானுங்க. ஒரு வகுப்பறை ஃபுல்லாக முட்டாள்கள். அங்கே ஒரு அறிவாளி வாத்தியார் உள்ள அமைச்சிங்கன்னா அவர் நிலப்பாடு என்ன இருக்கும்? அமைதியாக இருக்கிறது. இல்லை அவரால் போய் நான் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? 30 முட்டாள்கள் இருக்கிற இடத்துல முடியாது. இல்லை அதே தான். வாங்க வாங்க விவாதத்துக்கு வாங்கன்னு. ஏன் எங்களுக்கு யாரை சொல்ல வரீங்க? முட்டாளுங்கன்னு யாரை சொல்ல வரீங்க? முட்டாளுங்க நான் நேரடியாக சொல்லலாம், மறைமுகம் இல்லை, நேரடியாகவே சொல்கிறேன். ஒரு 30 முட்டாள்கள் கூப்பிடுறாங்க ஒரு வகுப்பறையில் உட்காந்துட்டு, வாங்க பேசலாம் வாங்க பேசலான்னு. அங்கே ஒரு அறிவாளி போவாரா? இல்ல அந்த ஒரு அறிவாளி யாரும் எனக்கு புரியுது. அந்த 30 அட்டாள் அந்த ஒரு அறிவாளினா எங்க இயக்கத்திலிருந்து எந்த அறிவாளியும் அங்கே போக மாட்டாங்கன்னு அர்த்தம். அந்த 30 முட்டாள்கள் யார் நீங்களே முடிவு பண்ணீங்க. ஜூன் 4 பிறகு அதிமுக மாற்றம் வரும் அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. பட் அப்படி மாற்றத்துக்கு தயாரா இருக்கு அதிமுக. அப்படி என்ன நடக்குது உள்ளுக்குள்ள? மாற்றம் தான் எடப்பாடியார் தலைமையில ஆரம்பிச்சிருச்சு 26 ரிசல்ட்டுக்கு அப்புறம். அதுக்காக 26க்கு எடப்பாடி தலைமையே மாறுன்றாங்களே. சிரிப்புக்கான அர்த்தம் என்ன பண்றது? 30 முட்டாள்கள் அப்படிங்கிறது பாஜக மட்டும்தான் இருக்கணுங்கிறது இல்லை. பல இயக்கங்களில் முட்டாள்கள் கூட ஒரே வகுப்பறையில் கூட போய் உட்காந்துக்கலாம். இல்ல பாஜக சொன்னாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. திமுக சொல்ற அமைச்சர் ரகுபதி வேற என்ன சொல்லுவாங்க? திமுக வேற என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறேன். முதல்ல இரட்டை தலைமை, அப்புறம் இப்போ கூட பிரச்சாரத்தில் படத்திலவரசர் ஐபிஎல் மேட்ச்மே 4 போச்சு 5 போச்சுன்னாரு. நீதிமன்றத்தில் போயே ஒற்றை தலைமை உறுதியை திரும்பி வந்து நாங்கள் வேலையை ஆரம்பிச்சாச்சு. நம்மளே களத்தில் எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லை, விவாதத்தில் வரத்துக்கு கூட தைரியம் இல்லை. எதிர்கட்சியே வரக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க விவாதத்துக்கு. அதுக்கே தைரியம் இல்லை. திமுக வேறு என்ன பேசுவோம்? ஜாதி கட்சின்னு சாயம் பூச ட்ரை பண்ணாங்க, அது முடியல. அவங்களோட எல்லா பிளானும் உடஞ்சிக்கிட்டே போகுது. எங்களை பார்த்து என்ன விமர்சனம் வச்சாங்க? எடப்பாடியார் வந்து கள்ள உறவு வச்சிருக்காரு, அவருக்கு வந்து கூட்டணியை முறிக்கிறேன்னு சொல்கிற தைரியம் கிடையாது. நாங்கள் ஆமாண்டா இப்போ இல்லைடா 2026 கூட்டணி கிடையாதுன்னு முடிவை சொல்லியாச்சு. இந்த முடிவுல மாறிடுவார். நாங்க மாறல. பட் இப்போ வரைக்கும் அந்த விமர்சனம் வைக்கப்படுது. இப்போ ரீசெண்டா விகே பாண்டியனை பத்தி மோடி அவர்கள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார். தமிழர் இது பண்ணுமான்னு. அதிமுக வந்து அறிக்கையே வரலையே சார். நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. நம்ம அதிமுக இருந்து கிரவுண்ட்ல இருந்து எடப்பாடி அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாருன்னா இன்னும் பூஸ்ட் ஆவாங்கல்ல. அப்படி இல்ல, பாஜக கடுமையா எதிர்க்கிறாரு. நம்ம பக்கம் மக்களுக்கு தேவை தண்ணீர். விவசாயி தண்ணி இல்லாம இருக்கா? தடுப்பணையை கட்டி தண்ணி, நீங்க 2 நாள் தண்ணி குடிக்காம இருப்பீங்களா? இந்த வெயில் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? விவசாயிகள் பயிருக்கு வந்து தண்ணி வருமா வராதா? எல்லாமே அன்றாட பிரச்சனை தான், அதெல்லாம் மறுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரைம் மினிஸ்டர் சொல்றாருன்றப்ப இங்க இருந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க. நீ இப்படி சொல்லிதான் எதிர்க்கணுங்கிறது இதே இந்த கட்டமைப்பு தான். இது உப்பு சப்பு இல்லாத ஒரு விவாதத்தை வச்சு ஒரு நாள் 2 நாள் பேசினா மக்களுக்கு என்ன பயன்? நல்லா தயவு செஞ்சு ஒரு புரிஞ்சுங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், மனிதனோட அடிப்படை தேவைகள் இதெல்லாம் இல்லையா? நீரின்றி அமையாத உலகு. இது 3 ஒரு மனிதனுக்கு உறுதிப்படுறதுக்கு அப்புறம் பாதுகாப்பு. இதெல்லாம் உறுதிப்படுறதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேச சொல்லுங்க, மனுஷன் எல்லாம் பேசுவாங்க. குடமா எடுத்து ரோட்ல தண்ணி இல்லாமல் நின்று இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஏன் ஒரு ஆஸ்பத்திரியில ஸ்ட்ரெச்சர் இல்லைங்க, சுமந்துட்டு போறாங்க, பாக்குறோமா இல்லையா? ஒரு கஞ்சா போதையில 12 பேர் ரோட்ல வெட்டுற. 12 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல. இன்னைக்கு கூட அறிக்கை வந்திருக்கு அதிமுகல இருந்து, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கூட அறிக்கை வந்திருக்கு. முல்லை பெரியாருக்கும் அறிக்கை வந்திருக்கு. இது யாருமே மறுக்கல. இதுக்கு வித்தியாசம் இல்லையா? இது அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வித்தியாசம் தான். இப்போ முக்கியமான விஷயமே அந்த வித்தியாசமே அதுதான். நேற்று கூட கோவையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போன ஒரு ஆள் அடிபட்டு அங்கே இறந்துட்டான் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் கேஸ் போடுறாங்க. இப்போதான் இல்லை எனக்கு புரிஞ்சு மக்கள் ஒரு எஸ்ஐயே வந்து ஒரு எஸ்ஐயே கஞ்சா கடத்தல் கும்பலோட கூட்டணியில் இருக்காரு, நேற்று ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நாங்கள் 3 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் போலீஸ்காரன் டைப்ல வித்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நடவடிக்கை எடுங்க. இல்ல மக்களுக்கான பிரச்சனைகள்லாம் அதிமுக இன்ன வரைக்கும் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, அறிக்கைகள் கொடுக்குறாங்கன்றதுல யாருமே அதை மறுத்து பேச போறதே இல்லை. ஆனா தமிழர்களை பத்தி பேசுறதே இல்ல. யாருமே அதை பத்தி பேச்சு பொருளை கூட மக்கள் பேசுறாங்கல்ல, எடப்பாடி அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல, அது வகையில் உங்களுக்கு சக்சஸ் தானே. பட் இருந்தாலும் ஏன் இந்த தமிழர்கள் பத்தி பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கைகள் கொடுத்திருக்காரு, வெளியே வந்து ஒரு கண்டனம் பேசியிருக்காரு, இப்படி பேசக்கூடாது பிரைம் மினிஸ்டர் அப்படி பேசியிருந்தாங்கன்னா அதிமுக பாஜகவோட எப்போதும் கூட்டணி இல்லைன்ற எல்லாருமே நம்பியிருப்பாங்க. அப்படி இல்லை, எலெக்ஷனே முடிஞ்சிச்சு, இனிமே என்னத்தை போயிட்டு. ஒரு நிமிஷம், ஊடகம்னால ஒருத்தரை வந்து உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதான் ஊடகத்தோட சக்தி. ஜனநாயகத்தை 4வது ஒன்று சாதாரணமாக சொல்லலை. ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்த விஜயகாந்தை ஒன்றுமே இல்லாமல் ஊடகத்தில் தான், சமூக ஊடகத்தையும் சேர்த்து சொல்கிறேன். எப்படி களம் மாறுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு தனி நபர் விமர்சனம் மாதிரி ஊடகத்தில் ஒருத்தர் உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீங்கள் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு, பொதுச் செயலாளர் கொடுக்குறாரு, அதில் மாற்றம் இல்லைங்கிறீங்க. ஆனால் அது பேச்சு பொருளாக மாறினால்தான் மக்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கும். இதனோட தாக்கம் என்னங்கிறது புரியும். அப்போ தான் அதோட விடை என்னங்கிறது கிடைக்கும். சும்மா இங்கே 4 தடவை பெங்களூர் போய் நின்று நீங்கள் சொன்னீங்களே டிஆர் பாலு நாளைக்கு போகிற, நான் தேர்தல் நேரத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம்.
ஏன் 38 நாடாளுமன்றத்தோட சாதனைன்னு ஒரு சாதனையோட செல்லாமல் தேர்தல் பரப்புரை முடிச்சிட்டிங்களே, என்ன சாதனைன்னு கேட்குறோம். இல்லை, இப்போ பிரிவினை மாதிரியே பேசியே இருக்கிறது. பிரிவினைக்கு என்றைக்குமே அதிமுக விதை போடாது. பாஜகவில் இருக்கிற மோடி அவர் பேசுனது தவறு, 100% தவறு. ஆனால் அதை ஒரு பிரிவினை நோக்கோடய நம்ம பேசினோம்னா அது மக்கள் மனசில் இந்த பிரிவினைங்கிற நஞ்சை விதைக்கக்கூடாது. ஆனால் அதை முதல் வேலையாக செய்கிறது யார்? திமுக. ஒன்றிய அரசுன்னு நாங்கள் 18 வருஷம் கூட்டணியில் இருக்கும்போது கூட காங்கிரஸ் ஒன்றிய அரசுன்னு கண்ணுக்கு தெரியல, மத்திய அரசு தான் பேசுவாங்க. இப்போ பாஜகன்னு வந்த பிறகு ஒன்றிய அரசும்பாங்க. சரி, ஒன்றிய அரசுன்னு சொல்லி நீ மாநில உரிமை என்ன சாதிச்சேன்னு கேளுங்க, பதில் வராது. மக்களை எப்போவுமே பிரச்சனையிலேருந்து திசை கவனத்தை திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பொழப்பு போடுங்கிற மாதிரி, அப்போ தான் கொள்ளையடிக்கிற பொழப்பு போடும். அது திமுக ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒன்றில் நீங்கள் ஒரு ஸ்க்ரோலிங் நியூஸ் போட்டு பாருங்கள், ஒரு 25 குழந்தைகள் வாந்தி மயக்கம் காலை உணவு சாப்பிட்டுன்னு போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் ஸ்க்ரோலிங் தூக்க சொல்லி மிரட்டுவானுங்க. அந்த அளவுக்கு போகுது. ஊடகத்தை ஊமியாக்குனது பெரிய சாதனை. மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு அந்த அஇஅதிமுக இருக்குது. இந்த மக்களுக்கு ஒன்றுனா முதல்ல நிற்கிறது அஇஅதிமுக. அதான் வரலாறு. அறிக்கை அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே இல்லை, கள அரசியல் பண்ணுறோம். அதே நேரத்தில் மக்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் எடப்பாடியார் போகிறார். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பர் சொல்கிறாங்கல்ல, அதிமுக எவ்வளோ நம்பர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? 40 நமதே, நாளை நமதே தான் பயணிக்கிறோம். முடிவு என்னங்கிறது மக்கள் கொடுக்குற முடிவை நம்ம என்னங்கிறத ஜூலை 4 கோவையில் அண்ணாமலை ஜெயிப்பாரா? கோவையில் அண்ணாமலை அவர் தான் தோக்க போகிறான்னு அவர் அன்றைக்கே பேட்டி கொடுத்தாரு. ஓட்டு போடுற அன்றைக்கி 1 லட்சம் ஓட்டை காணுங்க. தோல்வி காரணம்னு அவரே ரெடி பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன நம்ம என்ன அதை சொல்கிறதுல என்ன இருக்குது? டெல்லி பயணத்தை ஸ்டாலின் தவிர்த்து இருக்கிறாரு, டிஆர் பாலு போகிறாரு. இதோட பின்னணி என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் முடிச்ச உடனே சப்போஸ் பாஜகவுக்கு ஒரு சில நம்பர் கம்மியாக இருந்தால் முதல் ஆளாக போட்டி தூக்கிட்டு போய் நிற்கணும்ல ஸ்டாலின். இங்கே ஐயா மச்சான் மாமா பாஜக காதல் தருவாங்க. கண்டிப்பா எழுதி வேணா தரேன். இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதெல்லாம் நாடகங்க பாஸ். இந்த மாதிரி நாடகம் எவ்வளவோ பார்த்தாச்சு தமிழ்நாடு. எக்கச்சக்க நாடகம் பார்த்தாச்சு. பதவின்னு வருதுன்னா முதல் ஆளா போய் நிற்கிறது வந்து திமுகவாக தான் இருக்கும். இந்தியா கூட்டணின்னு உருவாகிறது அதெல்லாம் எங்க இருக்க கூட்டணி? எங்க இருக்க கூட்டணி? எல்லாத்தையும் தான் உடச்சு முடிச்சானு இல்லை. ஊபியில அகிலேஷ் யாதவும் ஒரு உங்க ஊடகம் மூலமா இந்த விஷயம் தெரியுதுங்க. பாஜகவோட தேர்தல் பரப்புரை சாதனை என்ன சொன்னாங்க? 80 கோடி மக்களுக்கு உணவளித்தோம் சொன்னாங்களா இல்லையா? என்ன 80 கோடி மக்களுக்கு உணவளித்தோம் சொன்னாங்களா இல்லையா? இது ஒரு சாதனைன்னு பேசினாங்கல்ல. எந்த அளவுக்கு டியூப் லைட்டாக இருந்தானுங்கன்னா, உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று வந்தது, அது நடைமுறையில் இருக்குது. அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தர வேண்டியது அந்த அரசினுடைய கடமை. அந்த உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது காங்கிரஸ் ஆட்சியில் 2014 எலெக்ஷன் முன்னாடி நிறைவேறின ஒன்று. அந்த கிரெடிட் கூட காங்கிரஸுக்கு எடுக்க தெரில. நீ எங்கடா பண்ண? அது சட்டம்டா, அது உணவு பாதுகாப்பு சட்டம் நாங்கள் உனக்கு கொண்டு வந்திருக்கோம், அந்த சட்டத்தை நீ பண்ணியிருக்கடா, அதுக்குள்ள உனக்கு என்னடா பெருமை, நீ என்னடா பெருசாக பண்ணுங்கிற கேள்வி கேட்குற ஞானம் கூட இல்லையே. எங்கே இருக்க அப்புறம் எதிர்கட்சிட்டு? இந்தி கூட்டணியில் இல்லை, அந்த இந்தி கூட்டணியில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த திமுக தான். அப்படின்னா திமுக கூட அந்த கேள்வி கேட்க தெரியலையே. திமுக கூட நீ எங்கடா கொடுத்த? அது உணவு பாதுகாப்பு சட்டம்டா, அந்த சட்டத்தினால நீ அதை கடைபிடிக்க சட்டம் இல்லை. 2019 கம்பேர் பண்ணுறதோட அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம பக்கம் இருக்காங்க, மம்தா ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அகிலேஷ் யாதவ் கூட வந்து பிரச்சாரம் பண்றாரு. இது எல்லாமே எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். இதெல்லாம் முதல் ஆளா பொட்டி தூக்கிட்டு போய் டெல்லியில் நிற்க போறாங்க. ஐயா வழக்கிலிருந்து எங்களை விடுவிச்சிருங்க, அதிகாரம் எங்களுக்கு கொடுத்துருங்க. அதுல முதல் ஆளா போய் நிற்பாரு ஸ்டாலின். நிற்பாரு. மத்தியில பாஜக தான் வரும்ன்றதுல யாரு நம்பர் கேம் பிரதர். அந்த நம்பர் கேம் பாஜகவுக்கு ஒரு நம்பர் கேம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்பர் முதல் ஆளா போய் நிற்கிறது திமுக தான் இருக்கு. நீங்க அதை வந்து யோசிக்கணும். நம்ம ஜூன் 4 அப்புறம் நம்பர் வந்து 200 230 பாஜக வந்துச்சுன்னா திமுக கையில் ஒரு 2 3 இல்லை 4 இருந்தா கூட 5 தொகுதி இருந்தால் கூட முதல் ஆளாக போய் தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கள் 5 பேரை நீங்கள் வச்சுங்க, எங்கள் 4 பேரை நீங்கள் வச்சுங்க, எங்களுக்கு ஒரு 2 அமைச்சரவை கொடுத்துருங்க, எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான். ஓப்பன் சேலஞ்ச் இதுதான் நடக்கும். நீங்கள் கவலையோட இதுதான் முதல். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.